வணக்கம். முத்துக்குமார். நம்ம தமிழ் ஷேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்லாரும் வந்து டிஸ்க்ளைமர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. நம்ம சேனலில் கொடுக்குற அனைத்து தகவல்களும் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் மட்டும் தான். அதில் எதுவுமே ரெக்கமெண்டேஷன்ஸோ டிப்ஸோ கிடையாது. நான் செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் இல்ல. அதனால் பிஃபோர் இன்வெஸ்டிங் கன்சல்ட் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர். ஓகே. இப்போது இன்னைக்கு நிஃப்டி பார்த்தீங்கன்னா 95 புள்ளிகள் வந்து இன்றைக்கி நெகட்டிவ்ல வந்து முடிவடைஞ்சிருக்கு. ஆனால் பெரிய அளவில் வந்து ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக இன்றைக்கி இல்லை, சைட்வே மார்க்கெட்டில் தான் இருந்தது. பட் இருந்தாலும் 24,000 அப்படின்ற ஒரு பாயிண்ட், அந்த சைக்காலஜி பாயிண்ட் வந்து நிஃப்டி சஸ்டெயின் பண்ணிக்கிட்டே தான் வந்துட்டுருக்கு. ஓகே. ஸோ இன்றைக்கி காலையிலேருந்து நிஃப்டியோடைய நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் வந்து கேப் டவுன் ஆகி ஓப்பன் ஆகிட்டு அந்த கேப் டவுனை வந்து ஃபில் பண்ண முடியாமலே நிஃப்டி வந்து முடிவடைஞ்சுது. அதனால தான் அந்த 95 புள்ளிகள் வந்து நெகட்டிவ்ல நமக்கு முடிவடைஞ்சிருந்தது. இதில் சில பங்குகள் வந்து ரிசல்ட் கொடுத்துருந்தது. சில செக்டார் வந்து ரொம்ப மோசமாக போயிருந்தது. நிறைய ஹோப் கொடுத்த செக்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து பிரைவேட் பேங்க்கில் வந்து நிறைய ஹோப் இருந்தது. ஆனால் பிரைவேட் பேங்க்கை பொறுத்தவரை என்ன ஆச்சுன்னா, இன்றைக்கி 2.27% வரைக்கும் வந்து டவுன் பண்ணிடுச்சு நிஃப்டி. நிஃப்டி நிஃப்டி பிரைவேட் பேங்க் வந்து 2.27% வரைக்கும் டவுன் ஆயிருக்கு. அதே மாதிரி சிஎன்எக்ஸ் ஃபினான்ஸும் வந்து 1.27% டவுன். பேங்க் நிஃப்டி 1% வரைக்கும் டவுன் ஆயிடுச்சு. இதில் இதே பேங்க்கில் வந்து பிஎஸ்யூ பேங்க் பார்த்தீங்கன்னா 2.78% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே. பிஎஸ்யூ பேங்க் வந்து வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாங்க. இது வந்து பிரைவேட் பேங்க் எல்லாமே நெகட்டிவ், பிஎஸ்யூ பேங்க் எல்லாமே பாசிட்டிவ். அது 2% மேலே நெகட்டிவ், இது 2% மேலே பாசிட்டிவ், அப்படி வந்து கொடுத்துருக்கு. ஆல் ஓவராக பேங்க் நிஃப்டி பார்க்கும்பொழுது நமக்கு வந்து பேங்க் நிஃப்டியோட பாயிண்ட்ஸ் 90 பாயிண்ட்ஸ் வந்து டவுனில் காமிச்சிருக்கிறாங்க. அடுத்து ஃபார்மா செக்டார்ஸ் பாசிட்டிவில் போயிடுச்சு. மீடியா, சிபிஎஸ்சி, அப்புறம் எனர்ஜி, பிஎஸ்சி, மெட்டலு, இது எல்லாமே வந்து பாசிட்டிவ்ல இருந்தது. நெகட்டிவ்ல போனதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரைவேட் பேங்க், ஃபினான்ஸ், பேங்க் நிஃப்டி இது மட்டும் தான் வந்து நமக்கு நெகட்டிவ்ல வந்து காமிச்சிருக்கிறாங்க. இது இல்லாமல் நமக்கு ரிசல்ட் ஓரியன்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பிஎஸ்யூ பேங்க் வந்து அதிகமாக காமிச்சிருக்கு பார்த்தீங்களா, அதிகமாக ஏறி இருக்குல்ல, அதுக்கு வெயிட்டேஜே பார்த்தீங்கன்னா இந்த இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் வந்து நல்ல ஒரு வெயிட்டேஜ் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா 49% வந்து நெட் ப்ராஃபிட்டில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில். 49% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி அல்ட்ராடெக் சிமெண்ட் பார்த்தீங்கன்னா 17% வந்து நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இது கொஞ்சம் நல்ல ஒரு ரிசல்ட்டு. அடுத்து சோபா, அது பார்த்தீங்கன்னா 50 கோடி வந்து ரிசல்ட் காமிச்சிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் ட்ரிபிள் ஆயிருக்கு. 15 கோடிக்கு கிட்டத்தட்ட இருந்தது அப்ராக்சிமேட்டாக. இப்போ வந்து 50 கோடி வந்து காமிச்சிருக்காங்க இந்த வருஷம். இதெல்லாம் வந்து பாசிட்டிவ் ரிசல்ட்டில் நல்ல ரிசல்ட் கொடுத்த நிறுவனங்கள். இது இல்லாமல் நமக்கு நாளைய பங்குச்சந்தைக்கு தேவையான சில தகவல்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது, நம்ம வந்து இன்றைக்கி நிஃப்டி வந்து ஏறாமல் போனதுக்கு காரணமே இந்த க்ரூட் ஆயில் தான். வழக்கம் போல் ட்ரம்ப் வந்து என்ன பண்ணிட்டாரு, திருப்பியும் ஈரான் யுஎஸ் உடைய பிரச்சனை வந்து ஆரம்பிச்சிருச்சு. இந்த தடவை வந்து ஈரான் தான் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி மீடியாவில் போட்டிருந்தது. பட் எனிவே இன்றைக்கி வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, க்ரூட் ஆயிலை வந்து நல்லா மேலே ஏற்றி கொண்டு போயிட்டாங்க. க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஹை மட்டுமே யூகே ஆயிலில் 90 எஸ் $91.38 வந்து போயிருக்கு. $91 வந்து போயிட்டு, இப்போ ஒரு 6 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா, திருப்பியும் பி ஸ்டாக் வந்து கொஞ்சம் டெவலப் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு 6 ஹவர்ஸ் முன்னாடி ஒரு நியூஸ் குடுத்தாங்க. குடுத்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, க்ரூட் ஆயில் திருப்பி 91லேருந்து 88 வரைக்கும் இறங்கியிருக்கு. அதுவும் 88 கூட இல்ல, 86 வரைக்கும் இறங்கிடுச்சு. $5 இறங்கிடுச்சு. இன்றைக்கி எத்தனை மணிக்கு தெரியுமா? கரெக்ட்டா ஒரு 5 மணிக்கு வந்து இறங்கியிருக்கு. பெரிய அளவில் க்ரூட் ஆயில் வந்து இறங்கியிருக்கு. 86 வரைக்கும் இறங்கிட்டு, திருப்பியும் ரெக்கவர் ஆகி அப்படியே 88ல இருக்குது. ஆனால் 91க்கு போகல. 91ன்ற இன்றைக்கி ஹையை வந்து பிரேக் பண்ணி மேலே போகல. திருப்பி இந்த 6 ஹவர் 4 ஹவர்ஸ்க்கு முன்னாடி வந்து பி ஸ்டாக் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ முன்னாடி என்ன கண்டிஷனில் இருந்ததோ அதே கண்டிஷனுக்கு இப்போ திருப்பி கொண்டு வந்துட்டாங்க. அந்த யுஎஸ் ஈரானுடைய வாரை வச்சு. ஓகே. எப்படி ட்ரம்ப் வந்து மாற்றி மாற்றி பேசி பேசி மேலேயும் கீழேயும் மார்க்கெட் போயிட்டே இருந்ததில்ல, க்ரூட் ஆயில் விலைய எப்படி வலட்டலிட்டியில் வச்சுருந்தாங்களோ அதே மாதிரி திருப்பியும் இப்போ வலட்டலிட்டியில் ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி காலையில் வந்து $91, அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா $86, கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ 88க்கு வந்துருச்சு. ஓகே. ஸோ இது வந்து டெவலப்மெண்ட்டு இப்போ 6 ஹவர்ஸ் முன்னாடி போட்டிருக்கிறாங்க. அதனால் வந்து எஸ்என்பி பார்த்தீங்கன்னா மொமெண்டம் இண்டெக்ஸில் நல்ல 0.2%க்கு மேலே ஏற்றம் கொடுத்துருக்கு. அதனால் நமக்கு மேலே ஏறலாம் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. கோல்டு சில்வரை பொறுத்தவரை இன்றைக்கி வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் கோல்டு சில்வர் வந்து நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்துருந்தாங்க. நிறைய பேரோட போர்ட்ஃபோலியோ இன்றைக்கி மார்க்கெட் டவுனில் இருந்தாலும் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் வந்து ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி நிறையா போர்ட்ஃபோலியோ வந்து க்ரீனில் இன்றைக்கி இருந்தது. அடுத்தது நம்ம பார்க்க வேண்டிய விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, நாளைக்கு எஃப்ஐஐ டேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். எல்லாரும் டெலகிராமில் போய் செக் பண்ணிக்கோங்க. எஃப்ஐஐ வந்து 1121 கோடிக்கு இன்றைக்கும் வந்து செல் பண்ணியிருக்காங்க. டிஐ வந்து 1312 கோடிக்கு இன்றைக்கி பை பண்ணியிருக்காங்க. ஆல் ஓவராக பார்க்கும்பொழுது 191 கோடிக்கு வந்து நெட்டு பை தான் இருக்குது. இருந்தாலும் எஃப்ஐஐ வந்து ஸ்டில் நமக்கு பையிங் சைடு வரல அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணிக்கணும். ஓகே. அடுத்தது நம்ம வந்து குளோபல் மார்க்கெட் டேட்டா வந்து பார்க்கணும். அதே மாதிரி டெக்னிக்கலாக வந்து நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேரோ ரேஞ்ச் ஸ்டாக்ஸ்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க.
ஓகேவா? நேரோ ரேஞ்ச் ஸ்டாக்ஸ்ல கவனம் செலுத்துங்க. லாரஸ் லேப்லாம் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் முன்னாடி இயர்லி நேரோ ரேஞ்சில, எக்ஸ்ட்ரீம் நேரோ ரேஞ்சில இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து 3 மடங்கு வந்து ஏற்றம் குடுத்துருக்கு. ஓகே. இந்த லாரஸ் லேப்லாம் 2024ல நான் நேரோ ரேஞ்சில ஃபில்டர் பண்ணி என்னுடைய ஸ்டாக் லிஸ்ட்ல வச்சிருக்கிறேன். ஓகே. ஆனா வாங்கிட்டு ஒரு 10% நான் வெளிய வந்துட்டேன். ஆனா அது பெரிய அளவுல ஏறும்ன்ற ஒரு ஆ ப்ரிடிக்ஷன் இருந்தது. அதே மாரி இப்ப 2 வருஷம் கழிச்சு நான் பார்க்கும்பொழுது அந்த ஸ்டாக் அதே மாரி தான் பெர்ஃபார்மன்ஸ் குடுத்திருந்தது. ஸோ பெரிய வாலட்டிலிட்டில வந்து நீங்க எதிர்பார்க்கணும்னா, நேரோ ரேஞ்ச் ஸ்டாக்ஸ்ல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அடுத்து கிஃப்ட் நிஃப்டிய பொறுத்தவரைக்கும் இப்போ வந்து 87 புள்ளிகள் மைனஸ்ல இருக்கு. ஆ யுஎஸ் மார்க்கெட்ல வந்து S&P 500 24 புள்ளிகள் பாசிட்டிவ். நாஸ்டாக் வந்து 177 புள்ளிகள் பாசிட்டிவ்ல இருக்கு. டவ் ஜோன்ஸ் வந்து 116 புள்ளிகள் மைனஸ்ல இருக்கு. ஸோ யுஎஸ் மார்க்கெட் மிக்ஸ்டு மார்க்கெட்டா இருக்கு. யூரோப்பியன் மார்க்கெட்டும் மிக்ஸ்டு மார்க்கெட்டா இருக்கு. கிஃப்ட் நிஃப்டி 87 புள்ளிகள் டவுன்ல இருக்கு. அதிகமா ஜப்பான் மார்க்கெட் வந்து 4% வரைக்கும் பெரிய லெவல்ல இறங்கியிருக்கு. ஓகே. கொரியன் மார்க்கெட்டும் 4.6% வரைக்கும் கொரியன் மார்க்கெட் இறங்கியிருக்குங்க. ஓகே. ஏசியன் மார்க்கெட் நல்லா இல்ல. ஸோ நாளைக்கு காலையில ஒரு தடவ வந்து நம்ம கிஃப்ட் நிஃப்டிய வந்து செக் பண்ணிட்டு தான் வந்து மார்க்கெட்டுக்குள்ள போகணும். ஓகே. ஸோ நேரோ ரேஞ்சில சில ஸ்டாக்ஸ் வந்து இன்னைக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. அந்த நேரோ ரேஞ்ச் ஸ்டாக்ஸ்லாம் வந்து நான் இப்போ சொல்றேன். அதாவது டாப் கெய்னர் ஸ்டாக்ஸ்லயே வந்து வந்திருக்கு. ஓகே. அதெல்லாம் வந்து நீங்க கொஞ்சம் கவனிக்கணும். இந்த மாசம் எதெல்லாம் நேரோ ரேஞ்ச் வந்திருக்குன்னு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, பெக்டர் ஃபுட் 11% ஏற்றம் குடுத்திருக்கு. ஆல்ரெடி கடந்த 3 நாட்களாவே பெக்டர் ஃபுட் வந்து பெரிய அளவுல ஏற்றம் குடுத்துட்டே இருந்தா, அது வந்து நேரோ ரேஞ்ச் ஸ்டாக். ஓகே. நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் குடுத்தது. அதே மாதிரி போன மாசம் பார்த்தீங்கன்னா, வாட்டெக் வபாக்ன்னு சொல்லுவோம்ல. விஏடெக் வபாக். அது பார்த்தீங்கன்னா, போன மாசம் நேரோ ரேஞ்சு. போன மாசமே வந்து 1500லேருந்து 2200 வரைக்கும் வந்து ஏற்றம் குடுத்துருக்கு. அந்த டெக்னிக்கல நீங்க பாருங்க. நேரோ ரேஞ்ச் டெக்னிக்கல். அதே மாரி நேரோ ரேஞ்ச் வந்தா மேல தான் ஏறணும்னு இல்ல. கீழ இறங்குறதுக்கும் வந்து அதே நேரோ ரேஞ்சு ஒர்க் அவுட் ஆகும். ஆ அந்த கன்சாலிடேஷன் மோட் அது. வேற ஒண்ணும் இல்ல. அதே மாரி நிஃப்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப கடந்த இந்த வருஷம் ஃபுல்லாவே வந்து கன்சாலிடேஷன் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் வரக்கூடிய கன்சாலிடேஷன் அப்படின்றனால நெறைய பேர் வந்து இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு கிராஷ் இன்ஸ்டன்ட்டா வந்துரும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து இல்ல இன்னும் ஒரு ராலி வந்து போகணும். இன்னும் ஒரு 2000 புள்ளிகள் மேல ஏறிட்டு தான் வந்து நிஃப்டி கிராஷ் ஆகும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அதனால இது 2ல எனக்கே கொஞ்சம் சில நேரம் அந்த 2ல வந்து கன்ஃப்யூஷன் வருது. என்னடா இந்த இடத்துலேருந்து ஏன்னா ஒரு இப்போ வந்து கன்சாலிடேஷன் நடந்துகிட்டு இருக்கு. இந்த கன்சாலிடேஷன் நடந்தாலே ஒரு அப் ட்ரெண்ட் ஹியூஜ் அப் ட்ரெண்டுக்கு அப்புறம் கன்சாலிடேஷன் நடந்தா அத வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா, டிஸ்ட்ரிபியூஷன் தான் சொல்லுவோம். ஓகேவா? ஆனா நெறைய பேர் என்ன சொல்றாங்க, இல்ல இது வந்து ஒரு ஃபிளாக் பேட்டர்னா கன்வெர்ட் ஆகி கண்டிப்பா இன்னொரு ஒரு ராலி வந்து குடுக்கும் அப்படின்னு சொல்லி சில எலியாட் வேவ் அனலிஸ்ட் வந்து சொல்றாங்க. இதில வந்து கன்ஃப்யூஷன்ஸ் இருக்க தான் செய்யுது. 5த் வேவ் இன்னும் வரல. இல்ல 5த் வேவ் இன்னும் கம்ப்ளீட் ஆகல. 5த் வேவ் கம்ப்ளீட் ஆயிருச்சு அப்படின்னு 2 விதமா சொல்றாங்க. ஆனா எலியட் வேவ்லயே வேவ் அனாலிசிஸ்லயே. அது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்டு வேவ் அனாலிசிஸ் பண்ணவங்கள்ட்ட தான் நம்ம கேட்கணும். ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் அனலிஸ்ட் தான் இப்ப 2 விதமா சொல்றாங்க. 2 பேர் 2 விதமா சொல்றாங்க. 2 டீமா சொல்றாங்க. ஸோ வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். பட் லாங் டெர்ம்க்கு வந்து இப்போ வரைக்கும் இந்தியன் மார்க்கெட் வந்து பாசிட்டிவ்ல இருக்கு. வேல்யூஷன் அட்ராக்டிவ்ல இருக்கு அப்படின்றதையும் நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்துருந்தோம். அத தொடர்ந்து ஃபாலோ பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் சைட்வேல முடிஞ்சு 90 புள்ளிகள் மைனஸ்ல இருந்தது. பெரிய அளவுல ட்ரெண்டிங் மார்க்கெட்டா கொண்டு போல. கேப் டவுன் ஆனதோட சரி. ஓகே. நெறைய ஸ்டாக்ஸ் வந்து இன்னைக்கு ஏற்றம் குடுத்திருந்தது. மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்ல. இன்னைக்கு நிஃப்டிய இந்த அளவுல இறக்குனதுக்கு மிகப்பெரிய காரணம் பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டில இருக்கக்கூடிய கான்ட்ரிபியூஷன் குடுத்த அதே பங்குகள் தான் நிஃப்டிக்கும் வந்து நெகட்டிவ்ல கான்ட்ரிபியூஷன் குடுத்தது. மத்தபடி செக்டார்ஸ் வந்து நெறைய செக்டார்ஸ் வந்து இன்னைக்கு ஏற்றம் தான் குடுத்திருந்தாங்க. அதனால தான் போர்ட்ஃபோலியோ பாசிட்டிவ்ல போயிருந்தது. ஓகே. ஸோ மேஜர் ரீசன் என்ன? ஒண்ணு வந்து ஈரான், யுஎஸ் வார் வந்து திருப்பி அகைன் வாலட்டிலிட்டில மாறிடுச்சு. இன்னைக்கு காலையில வரைக்கும் $91க்கு க்ரூட் ஆயில் போச்சு. இப்போ வந்து $88 இருக்கு. இன்னைக்கு ஒரு 5 மணிக்கு வந்து $86 வரைக்கும் கீழ இறங்குச்சு. அதனால வந்து நாளைக்கு கொஞ்சம் பாசிட்டிவ்ல போகும்னு எதிர்பார்க்குறாங்க. கிரிப்டோ கரன்சி டவுனு. கோல்டு, சில்வர் வந்து இன்னைக்கு அப்பா இருந்தது. நாளைக்கு வந்து திருப்பியும் பாசிட்டிவ் டைரக்ஷன்ல எதிர்பார்க்க முடியாத சிச்சுவேஷன்ல இருக்கு. நாளைக்கு காலையில அத பார்த்துக்குவோம். ஓகே. இது இல்லாம ரிசல்ட் வந்து நல்லா வந்துகிட்டே இருக்குங்க. நல்ல ரிசல்ட் வந்துகிட்டே இருக்கு. நெறைய கம்பெனிகள் வந்து நல்ல ரிசல்ட் குடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து இப்போ நான் டெலிகிராம்ல உங்களுக்கு போஸ்ட் பண்ணிடுறேன். டெலிகிராம்ல ஜாயின் பண்ணாதவங்க டெலிகிராம்ல போயிட்டு ஜாயின் பண்ணிட்டு அந்த அப்டேட் எடுத்துக்கங்க. ஓகே. ஸோ பயனுள்ள தகவலா இருந்தா இந்த அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கீழ லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் டீட்டெயில்டா பார்க்கலாம். ஓகே. இது கொஞ்சம் நான் இன்னைக்கு காலையிலேருந்து வெளியில இருந்தனால கொஞ்சம் அவசர அவசரமா வீடியோ போடுற மாரி ஒரு சிச்சுவேஷனா இருக்கு. நாளைக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி நான் வந்து வீடியோ போடுறேன். ஓகே. நன்றி. வணக்கம்.